பென்ஷன் கன்சல்டன்ட், நற்புலரி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் தொடர் இணையவழி பயிலரங்கம் இன்று 994வது நாள். 2023 தொடங்கப்பட்டு 24லும் நிறைவு பெற்று 25லும் தொடர்ந்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்வு தினமும் காலை 5:27க்கு ஆரம்பித்து 6:17க்கு முடியும். மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் இந்த மாத தலைப்பு எனக்கு பிடித்த புத்தகம். இன்றைய பயிற்றுனர் ஆண்டனி ராஜன். இவர் மதுரையில் இருக்கிற சவுத் இந்தியன் பேங்கில் பணிபுரிப்பவர். நல்ல ஒரு பேச்சாளர், பட்டிமன்றம் பேச்சாளர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். சமீபத்தில் ஒரு பட்டிமன்ற நிகழ்வு ஆன்லைன்ல ப்ரமோட் பண்ணி மிக சிறந்த விதமாக ப்ரமோட் பண்ணி வெற்றிகரமான ஒரு பட்டிமன்ற நிகழ்வு ஆன்லைன்ல நடக்கிறதுல ஒரு உறுதுணையா இருந்த ஒரு பர்சன். ஒரு ஒரு விஷயத்தை அடைய எந்த அளவு சிரத்தை எடுக்கணும் அப்படிங்கிற இதுல ஒரு பெரிய கடின உழைப்பாளி தான் நம்ம சொல்லணும். அந்த வகையில இந்த மாத தலைப்பு எனக்கு பிடித்த புத்தகம் என்ற தலைப்புல நம்ம ஆண்டனி ராஜன் அவர்களை பேச அழைக்கிறேன். அதே சமயம் நம்ம நற்புலத்தை தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுத்து அவருடைய பேச்சை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். மற்றும் பல தளங்களில் அவருடைய ஆன்லைன்ல நிறைய பத்துங்க புக் ரிவ்யூல இருந்து அத்தனையிலையும் பங்கு பெறுவார். சார், ஃப்ளோரிஸ் வர்ஸ் நற்புலரி குடும்பம் சார்பாக உங்களை வரவேற்கிறோம். நன்றிங்க, நன்றி. அனைவருக்கும் நற்புலரி. மாதம் மாதம் ஒவ்வொரு தலைப்பில் வித்தியாசமான முயற்சிகளை எடுத்து வரும் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். எனக்கு பிடித்த புத்தகம் அப்படிங்கிறது தான் தலைப்பு. நானும் ஏதாவது ஒரே ஒரு புத்தகத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்ற புத்தகங்களை எல்லாம் விட்டு விடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அப்படி ஒரு புத்தகத்தை மட்டும் எடுத்து விட்டு மற்ற புத்தகங்களை விட்டு விட்டால் என்னுடைய மனசாட்சி இடம் கொடுக்கவில்லை. ஏன் அப்படின்னா, படித்த ஒவ்வொரு புத்தகங்களுமே ஒவ்வொரு விதமான அனுபவத்தை தரவல்லது, ஒவ்வொரு விதமான உணர்ச்சிகளை தரவல்லது. அதனால இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, படித்ததுல ரொம்ப பிடித்த ஒரு 10 முதல் 20 புத்தகங்கள், எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ அதை பொறுத்து ஒரு 10 முதல் 20 புத்தகங்களை விறுவிறுன்னு சொல்லி முடித்து விடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எத்தனை புத்தகங்களை முடிக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. முடிந்தவரை முயற்சி செய்கிறேன். நான் முதலாக எடுத்து படித்த புத்தகம் அப்படிங்கிறது கிளியோபட்ரா புத்தகம். முகில் அவர்கள் எழுதிய கிளியோபட்ரா புத்தகம். இந்த புத்தகத்தை படிக்கும்போது நான் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். ஒரு நாள் ஒரு காலையில சாப்பாடு ஆரியபவன் ஹோட்டல்ல போய் சாப்பிடும்போது எதார்ச்சையாக அந்த புத்தகத்தை பார்த்தேன். 60 பக்கம் தான் இருந்துச்சு. வாங்கணும்னு தோணுச்சு. வாங்கினேன், படித்தேன். அதற்கு பின் மிகப்பெரிய படிப்பு அனுபவங்கள் அப்படிங்கிறது எனக்கு கிடையாது. புத்தக அனுபவங்கள்ங்கிறது எனக்கு கிடையாது. ஆனா புதுக்கவிஞன் ஒருவன் ரொம்ப அழகாக சொல்லுவான், உங்கள் குழந்தைகளுக்காக எப்போதும் புத்தகங்களை வாங்கி சேர்த்து கொண்டே இருங்கள் அப்படின்னு. ஏதாவது ஒரு நாள் வரும், ஒரு நிமிடம் வரும், உங்கள் குழந்தைகளுக்கு ஏதேனும் ஒரே ஒரு தேவை, நிமிட தேவை வரும். அன்றைக்கு அந்த புத்தகங்கள் விரியும். அன்று முதல் அந்த புத்தகங்கள் உயிர் பெறும் அப்படின்னு சொல்லுவான். அதேதான் எங்க வீட்லயும் எனக்கு பெரியதாக நான் வாசிக்கிறதில் ஒரு ஆர்வம் இல்லாமல் இருந்தாலும் என்னோட அம்மா தொடர்ந்து பத்திரிகைகளையும் புத்தகங்களையும் தொடர்ந்து வாங்கி 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 வச்சிருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் படிப்பாங்க. நான் பெரிதாக தொடுவதில்லை. இருந்தாலும் மெல்ல மெல்ல அந்த சிறுகதைகள், சிறுவர் மலர், ஞாயிறு மலர், தந்தி, இந்து தமிழ், நடுப்பக்க கற்றை அப்படின்னு விரிய தொடங்கிய என்னுடைய வாசிப்பு உலகம் மெல்ல புத்தகங்கள் பக்கம் ஒரு 2010-11 வந்திருக்கும். அது வந்தது மட்டும்தான் தாமதம். அதற்கு பிறகு
ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் புரட்டி போட்டு விட்டது அப்படிங்கறதுதான் சொல்லணும். சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற அந்த ஜெயகாந்தனுடைய நாவல ஆஹ் 2012 படிச்சு முடிச்சிருப்பேன். அந்த புத்தகங்கள் கொடுக்கக்கூடிய அந்த விறுவிறு அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து வேற யாரும் கொடுக்க முடியாது. அந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற அந்த புத்தகத்துடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, அது 1970 எழுதப்பட்டது ஜெயகாந்தனால். ஆனா நான் அதை படிக்கும்போது ஏறத்தாழ 40 வருடங்களுக்கு பின் நான் அந்த புத்தகத்தை வாசிக்கிறேன். அன்றைக்கும் அதே விறுவிறுப்பையும் அதே சுவாரஸ்யத்தையும் தரவல்லது அந்த புத்தகங்கள். எழுத்தாளர்கள் எழுதலாம், அவர்கள் மறைந்து போகலாம், ஆனால் அவர்கள் எழுதிய எழுத்துக்கள் காலங்களை கடந்தும் உயர்ந்து நிற்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த புத்தகங்களுடைய எழுத்துக்கள் தான் சாட்சி. அது வாசிக்கும் போது அந்த உருவங்கள் உயிர் பெறும். அந்த சில நேரங்களில் சில மனிதர்கள் புத்தகங்கள்ல கங்கா அப்படிங்கிறதுதான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு பெண். ஒரு சின்ன வாலிப பருவத்துல அந்த பொண்ணுக்கு நடக்கக்கூடிய ஒரு சில எதிர்பாராத சம்பவங்கள் அவளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் புரட்டி போட்டு விடுகிறது. அப்ப இந்த புரட்டி போட்ட வாழ்க்கையை விட்டு விட்டு மீண்டும் அவளை சாதாரண மனிதனாக மாற்றுவதற்குரிய முயற்சிகளை அவகிட்ட இருக்கக்கூடியவங்க எடுத்திருக்க மாட்டாங்க. அப்போ அந்த பொண்ணினுடைய வாழ்க்கைய பழைய பக்கங்களை மீண்டும் அவளே தேடுகிறாள், தேடி கண்டடையவும் செய்கிறாள், அதில் வெறிகொண்டு நிற்கிறாள். அந்த பொண்ணுடைய வாழ்க்கை எப்படி மாறி போனது, கடைசியில் அவளுக்கு என்ன ஆனது அப்படிங்கிறது அந்த புத்தகம். அந்த புத்தகத்தை படித்து முடிக்கும் போது அந்த பொண்ணினுடைய வாழ்க்கையை ஒரு நடு ரோட்ல நிராகதியாக விட்டு விட்டே போயிருப்பாரு ஜெயகாந்தன். அப்ப ஜெயகாந்தனுக்கு மேல நமக்கு ரொம்ப கோபம் வரும். ஏன் நீங்க அந்த கங்காவினுடைய வாழ்க்கையை அப்படி விட்டு விட்டு போறீங்க, இந்த கதையை நல்ல விதமாக எழுதி முடியுங்கள் அப்படின்னு நம்மளுடைய மனது அப்படிங்கிறது குமுறும். அவரிடத்துமே கேட்கணும் போல தோணும். எனக்கும் தோணுச்சு. நானும் அதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் மீண்டும் பழைய கதைகளை எல்லாம் எடுத்து வாசிக்க தொடங்கினேன். அது வெளிவந்த நாட்களிலேயே மிக பெரிய அளவிலான எதிர் விதமான விமர்சனங்களை அவர் சந்தித்திருக்கிறார். அவர் சந்திச்சு எல்லாத்தையும் முடிக்கும் போது அவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார், நான் எழுதியது எழுதியதுவே, அந்த கதை அந்த உயிர் அந்த இடத்துலதான் வாழுது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிருப்பார். அதுதான் முதலாக வாசித்தது. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாவல்கள்ல இருந்து இன்னும் இந்த மாதிரியான கதைகளை தேடி 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 படிக்க தொடங்கினதனுடைய விளைவுதான் கௌரவன் முதல் பாகம் மற்றும் கௌரவன் 2ஆம் பாகம். பொதுவா நம்ம எல்லாருமே கதை படிக்கணும் அப்படிங்கும்போது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒண்ணு ராமாயணம் படிப்போம், மகாபாரதம் படிப்போம். நானும் ராமாயணமும் படிச்சுட்டேன், மகாபாரதமும் படிச்சுட்டேன். படித்து ஆர்வம் அப்படிங்கிறது அந்த மகாபாரதத்தை படித்து முடிக்கும் போது அந்த புக் சஜஷன் அப்படிங்கிறதுல காட்டும். அமேசான் அந்த மாதிரிப்பட்ட இடங்கள்ல நம்ம அந்த புத்தகங்களை வாங்கி வாங்கி படிக்கும்போது புக் சஜஷன்ஸ் காட்டும். அதுல ஒரு நாள் இந்த கௌரவம் எனக்கு காணிச்சது. இந்த கௌரவம் காணிக்கும் போது வித்தியாசமாக இருந்து அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி இந்த முதல் பாகத்தை மட்டும் ஆர்டர் போடுவோம், படிச்சு முடிச்சுட்டு மிச்சத்தை பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த கௌரவனுடைய முதல் பாகத்தை வாங்கினேன். கௌரவனுடைய முதல் பாகத்தை வாங்கியது மட்டும்தான் தாமதம். முதல் ஒரு 10 பக்கங்கள் பொதுவா தினசரி எப்படியும் ஒரு 10 முதல் 20 பக்கங்கள் படிக்கிறது தான் வழக்கம். அதற்கு மேல் படிப்பதற்கான சமயம் இருக்காது. சோ 10 முதல் 20 பக்கம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிதான் இந்த கௌரவனை கையில எடுத்தேன். இந்த கௌரவனை கையில எடுத்துட்டு 10 முதல் 20 பக்கங்கள் வாசித்து முடித்ததுக்கு பிறகும் முழுவதுமாக அவனே ஆட்கொண்டு விட்டான். இந்த கௌரவன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மகாபாரதத்தை முழுவதுமாக துரியோதனனுடைய எண்ண ஓட்டத்திலிருந்து ஆனந்த் நீலகண்டன் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பார். இதுவும் மிகப்பெரிய அளவிலான வித்தியாசமான எதிர்மறை எண்ணங்களுக்காக புரட்சிகரமான கருத்துகளால் எதிர்க்கப்பட்ட ஒரு புத்தகம். அப்போ இந்த புத்தகத்தையும் வாசிக்க தொடங்கினேன். கௌரவனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படியெல்லாம் மகாபாரதம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் அவர் உயிரோடு இருந்தா எப்படியெல்லாம் சொல்லியிருப்பார் அப்படிங்கிறதையும் ஆனந்த் நீலகண்டன் ரொம்ப அழகாக வர்ணிச்சிருப்பார். இந்த புத்தகம் முழுவதுமாக படித்து முடிக்கும் போது எனக்கு பிடிச்ச மிகப்பெரிய மிக சிறந்த ரொம்ப ரெண்டு கேரக்டர் அப்படின்னு சொன்னா அது ஒண்ணு ஏகலைவன், இன்னொன்னு கர்ணன். ஏகலைவனை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த ஒட்டுமொத்த மகாபாரதமும் படிக்கும்போது ஒரு எண்ணம் வரும். அதுல எல்லாருக்கான ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கும். ஒவ்வொருவரும் அந்த விதமான வாய்ப்புகளை உருவாக்கி இருப்பாங்க. அது அந்த வாய்ப்புகள் மூலமாக நல்லது கெட்டது எதை செய்யறாங்க, எதை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாக போகும். ஆனா இந்த ஒட்டுமொத்த மகாபாரதத்திலும் ஏகலுடைய வாழ்க்கையில மட்டும் ஒட்டுமொத்த அவனுடைய வாய்ப்புகளும் மறுக்கப்பட்டிருக்கும்.
ஏகலைவன் ஒரு பிறஜாதி அப்படிங்கிறதுனால அவனுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு குரு துரோணாச்சாரியார் மறுத்திருப்பார். குரு துரோணாச்சாரியார் மறுத்தா என்ன, என்னுடைய முயற்சி அப்படிங்கிறது ஒரு நாளும் முடிந்து போகுவதில்லை அப்படின்னு காட்டுக்குள்ள குரு துரோணாச்சாரியார அவனே குருவாக ஏற்றிக்கொண்டு மனதில பதித்து கொண்டு அதையே சிலையாக வடித்து கொண்டு அதன் மூலம் அதிலிருந்து வில்வித்தையை கத்திருப்பான். அந்த வில்வித்தையை கற்றவன் ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு நாய் தெரிகிட்டு ஓடிக்கொண்டிருக்கும். அந்த நாயினுடைய வலது கண்ணுல அம்பை அர்ஜுன் எய்துவான். இரண்டாவது கண்ணில் அந்த நாய் இன்னும் தரிகட்டு ஓடிக்கொண்டிருக்கும். அந்த இரண்டாவது இடது கண்ணில் இன்னொரு அம்பை ஏகலைவன் எய்துவான். இப்பதான் குரு துரோணாச்சாரியிடம் அவன் வெளிப்படுறான். வெளிப்பட்டு, குருவே, நான் தான் இத பண்ணேன். இந்த மிகப்பெரிய உருவாக்கத்திற்காக எனக்கு மிகப்பெரிய நன்றி. உங்களுக்கு குரு தட்சணையாக என்ன வேணும் அப்படின்னு கேட்பான். இவன் கேட்டது மட்டும்தான் தாமதம். இதுதான் அவனுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த வாய்ப்பையும் பறித்துரும். அவனுடைய வலதுகை கட்டவர்ல குரு தட்சணையாக கொடு அப்படின்னு கேட்பான். இப்பவும் அவன் ரெடி. அவன் அதை கொடுத்துருவான். கொடுத்துட்டு திரும்பவும் காட்டுக்குள்ள போயிடுவான். மீண்டும் போய் முயற்சி செய்வான். விடாமுயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி எங்கேயுமே தூரம் நிற்காது. அதுதான் அந்த ஏகலைவனுடைய வாழ்க்கை. அந்த ஏகலைவன் மீண்டும் மிகப்பெரிய வில்லாளனாக உருவானான் அப்படிங்கிறது தான் அந்த மகாபாரதத்துல இருந்து தெரியக்கூடிய கதை. அது அந்த ஆனந்தனுடைய வரிகள்ல கேட்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்படி ஒரு மனிதனா அப்படின்னு சிலாகிக்கிற அளவுக்கு இருக்கும். அவனை இத்தனை வருடங்களுக்கு பிறகும் சொல்கிறேன், நினைவில் வைத்திருக்கிறேன் அப்படின்னா அந்த கதைகள் ஏற்படுத்திய தாக்கங்கள் அப்படிங்கிறது அத்தனைக்கு உண்டு. அதற்கு பிறகு கர்ணனுடைய நட்பு. என்னதான் நாம் பல நேரங்கள்ல கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லி இருந்தாலும் தன்னுடைய நண்பன் ஒருவன் அவமானப்படும் போது அவனுக்காக அத்தனையும் துறந்து விட்ட துரியோதனன் தனக்குன்னு இருந்த நாட்டையும் ஆள கொடுத்து அவனுக்கும் ஒரு அடையாளத்தை கொடுத்த துரியோதனன் கர்ணனுடைய மதிப்பிலிருந்து பார்க்கும்போது மிகப்பெரிய நண்பனாகவே தெரியும். இந்த நட்பு, இந்த விடாமுயற்சி அப்படிங்கிறது அந்த மகாபாரதத்தை இன்னொரு லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்கும். இந்த நட்பு தான் கடைசி வரை அந்த போர் நடப்பதற்கான மிகப்பெரிய காரண காரியங்களாக இருக்கும். அதனுடைய இன்னொரு அற்புதமான கேரக்டர் பாஞ்சாலி. என்னதான் நம்முடைய இந்திய தேசங்கள் பெண்களை தூக்கி தலையில் வைத்து கொண்டாடினாலும் அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கவும் செய்தது அப்படின்னு அந்த கால வாழ்வியலை கூட அந்த விஷயங்கள்ல இருந்து புரிந்து கொள்ளலாம். அந்த அந்த நீலகண்டன், ஆனந்த நீலகண்டன் அந்த பாஞ்சாலியினுடைய அந்த கதையை எழுதும் போது கூட அதை அற்புதமாக எழுதி முடித்திருப்பார். முடித்துட்டு கடைசி அந்த அரசவையில் அவளுடைய துயில் உரியப்பட்ட போதும் மீண்டும் அவளே அதற்காக போராடி பெற்றுக்கொண்டாள் அப்படிங்கிற மாதிரி அதை எழுதி முடிச்சிருப்பார். கண்ணனுடைய துணையோடு அதை அவள் போராடி வெற்றி கொண்டாள் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருப்பார். அப்ப பெண்கள் எல்லா விதமான சந்தர்ப்பத்திலும் தங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநியாயங்களுக்கு எதிராக அவர்களே போராடி வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அளவுல உண்மையாக இருக்கிறது அப்படிங்கிறத அந்த ஆனந்தியனுடைய கௌரவன் அப்படிங்கிறது இன்னொரு ஆங்கிள் சொல்லியிருக்கோம். இன்னும் பலவிதமான அந்த புத்தகங்களை அப்படி படிச்சுட்டே போகலாம். அந்த புத்தகத்தை படித்து எடுத்ததுக்கு பிறகு கையில இருந்து கீழே வைக்க முடியல. சரியாக 3 நாள்ல முழு புத்தகத்தையும் படித்து முடித்தேன். முடிச்ச அடுத்த கையோட கௌரவன் 2ஆம் பாகத்தையும் ஆர்டர் போட்டேன். திரும்பவும் அந்த புத்தகம் அடுத்த 2-3 நாட்கள்ல வந்துச்சு. 3 நாட்கள்ல வந்ததும் மீண்டும் அந்த கௌரவன் 2ஐயும் அடுத்த 3 நாட்கள்லயும் படித்து முடித்தேன். ஏன் அப்படி பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு எனக்கு இதுவரை பதில் இல்லை. கையில இருந்து கீழே வைக்க முடியாத அளவிற்கு ஒரு புத்தகங்கள் அப்படிங்கிறது நம்ம எப்பவும் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. சரி, இந்த கதைகள் எல்லாம் வாசிச்ச பிறகு பொதுவாக நம்மளுடைய சுய முன்னேற்றத்திற்காக ஏதாவது ஒரு விஷயத்த வாசிக்கலாம் அப்படின்னு நினைத்திருந்த போது எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் மூலமாக நாகூர் ரூமி அவர்களுடைய இந்த வினாடி அப்படிங்கிற புத்தகம் எனக்கு கிடைச்சது. சரி, இந்த வினாடியை படிச்சு முடிக்கும் போது வேற விதமான நினைவலைகள், உங்களுடைய மூச்சை கவனியுங்கள், விபாசனா அப்படிங்கிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகம். மனிதனுடைய எண்ண ஓட்டங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுடைய உள்மூச்சு வெளிமூச்சு தான்.
உள்மூச்சிலும் வெளிமூச்சிலும் நான் என்ன நினைக்கிறேனோ அதை என் வாழ்க்கை எனக்கு கொண்டு வரும், என்னுடைய எண்ணங்கள் என்னை உருவாக்கும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக அந்த இந்த வினாடி அடுத்த வினாடி அப்படிங்கிற புத்தகங்கள்ல நாகூர் ரூமி அவர்கள் சொல்லியிருப்பார். அதுல ஒரு எடுத்துக்காட்டாக ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லணும் அப்படின்னா, புத்தர் கிட்ட போய் ஒரு சீடர்கள் கேட்பாங்க, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்க இவ்வளவு பெரிய ஒரு மோட்ச நிலையை அடைஞ்சு விட்டீங்க, போதி மரம் உங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்துருக்கு, நீங்க எப்படி இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப புத்தர் ரொம்ப அழகாக சொல்வார், நாங்க சாப்பிடுகிறோம், தூங்குகிறோம், பிற வேலைகளை செய்கிறோம், அவ்வளவுதான் அப்படிம்பார். அப்போ இந்த சீடர்களுக்கு சந்தேகம் வந்துடும், நாங்களும் அதே தானே செய்யறோம், நாங்களும் அதே தான் சாப்பிடுறோம், தூங்குறோம், வேலையை செய்யறோம், நாங்க என்ன வித்தியாசமாவ செய்யறோம் அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அப்போ அவரு ரொம்ப அழகாக சொல்வார், நாங்கள் சாப்பிடும்போது சாப்பிடுகிறோம், நடக்கும்போது நடக்கிறோம், பிற வேலைகளை செய்யும் போது அந்த வேலையை மட்டும் செய்கிறோம் அப்படிம்பார். அதாவது அந்த கணத்தில் உள்ள நிகழ்காலத்தில் இருந்து கொண்டு உங்கள் மூச்சை கவனித்துக் கொண்டு அந்த நிகழ்காலத்தில் செய்கிற வேலைகளை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள் அப்படின்னு புத்தர் ரொம்ப அருமையா சொல்லியிருப்பார். அத மாதிரி ஒரு விஷயத்தை எங்கேயுமே யாரும் சொல்லியிருக்க முடியாது. அந்த புத்தகங்கள் முழுவதுமே இந்த மாதிரியான சின்ன சின்ன உபதேச கதைகளாக வரும், அற்புதமாக இருக்கும். இதையெல்லாம் முடிக்கும் போது நம்முடைய உடல் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம், நம்முடைய உடலும் மனமும் ஒத்திசைந்து வேலை செய்வது அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம், அந்த எண்ண ஓட்டங்கள் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம், நீ என்ன நினைக்கிற என்ன வெளியே விடுற அப்படிங்கிறது அதை விட முக்கியம் அப்படிங்கிறத அந்த புத்தகத்துல ஆணித்தரமாக சொல்லியிருப்பார். எப்படி நமக்கு புத்தக வாசிப்பு பயிற்சிகள் இதெல்லாம் இருக்கோ இதே மாதிரி உடலை கவனிப்பதற்காக மூச்சு பயிற்சியும் அவசியம் அப்படிங்கிறது தான் வேறு. ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். இப்ப இந்த மூச்சு விஷயத்தை பத்தி சொல்றதுனால இதற்கு அடுத்த புத்தகமாக என்ன பண்ண அப்படின்னா நாகூர் ரூமியினுடைய ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங்ஸ் புத்தகத்தை வாசிச்சேன். அதனுடைய புத்தகத்துல ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அந்த புத்தகத்தை ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங் அப்படிங்கிறவரை நமக்கு தெரியும். அந்த மனிதர் அப்படிங்கிறவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சர்க்கர நாற்காலியில் வாழ்ந்த ஒரு மனிதன். தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்கே தனக்கு இன்னொரு மனிதனுடைய துணையோடு வாழ்ந்த ஒரு மனிதன். ஏறத்தாழ 13 வயதிலேயே அவருக்கு லூஹெக்ரிக் அப்படிங்கிற டிசீஸ் இருக்குது. ஏறத்தாழ 21 வயதுல அதனுடைய ரூபம் உச்சத்தை அடைகிறது. அவரால் எழுந்து நிற்க கூட முடியாத சூழ்நிலைக்கு 21 வயசுலேயே தள்ளப்பட்டு விடுகிறார். இப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு பிற மனிதனுடைய துணை கொண்டு தன்னுடைய உடலின் துணை இன்றி அதே சமயம் தன்னுடைய மூளை மட்டும் எப்போதும் வேலை செய்து கொண்டு இன்னொரு உலகத்தில் சஞ்சரித்த ஒரு மனிதனுடைய கதை தான் அந்த ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங், அதை நாகூர் ரூமி ரொம்ப சிறப்பா எழுதியிருப்பார். அந்த கதையினுடைய முடிவுல ஒரே ஒரு வார்த்தை வரும். அதுல இந்த வாழ்க்கையில வாழ்வது அப்படிங்கிறது வேறு, மூச்சு விடுவது அப்படிங்கிறது வேறு. நாம எல்லாருமே பெரும்பாலும் மூச்சை விட்டு கொண்டிருக்கிறோமே தவிர வாழவில்லை. வாழ்ந்த சில மனிதர்கள்ல ஒரு மனிதன் இந்த ஸ்டீஃபன் வில்லியம் ஹாக்கிங் அப்படின்னு சொல்லி அந்த நாகூர் ரூமி அந்த புத்தகத்தை முடித்திருப்பார். வாய்ப்பு கிடைத்த அந்த புத்தகத்தையும் ஒரு முறை நாகூர் ரூமியினுடைய எழுத்துக்கள்ல வாசித்து பாருங்க. இது தவிர்த்து நான் வாசிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டீவ் இர்வினோட சுயசரிதை அப்படிங்கிறது வாசிச்சிருக்கேன். ஸ்டீவ் இர்வின் அப்படிங்கிறவரை நீங்க நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி 80s 90s இருந்ததுனால சொன்னா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். டிஸ்கவரி சேனலினுடைய அந்த முதலை, நேஷனல் ஜியோகிராபிக் சேனல் இந்த மாதிரிப்பட்ட நிறுவனங்களில் வரக்கூடிய முதலை பிடிக்கக்கூடிய ஒரு மனிதன் ஸ்டீவ் இர்வின், கிராக் இர்வின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மனிதனை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அந்த மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்தேன். ஏன் அப்படி அதை பார்த்தேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 2006ல நான் ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கும்போது அந்த மனிதன் வந்து ஒரு மீன் ஸ்கூபா டைவிங் பண்ணி மீன்களை பற்றிய ஆராய்ச்சியில ஒரு விஷ மீன் அவனுடைய நெஞ்சில் இருதயத்தில் நேரடியாக விஷத்தை செலுத்தியதால் இறந்து போனான். அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே போகுது. இந்த மனுஷனை நான் ரொம்ப அட்மையர் பண்ணி பார்த்தேன், ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். ஆனா அவனை என்னால விட்டுட்டு வரவே முடியல. சோ இப்போ நான் திரும்பவும் அவனை தேட தொடங்கினேன். தேடி அந்த ஸ்டீவ் இர்வினுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை வாங்கி அதையும் படித்தேன். படிக்கும்போது அந்த மனிதன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய ஒரு சாதாரண நிலையில் இருந்து விலங்குகளை
பாதுகாப்பவனாக மாறுகிறான். அதனுடைய விளைவாக ஆஸ்திரேலியால சிட்னில மிகப்பெரிய அளவுல ஒரு ஜூவையும் அமைக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில அவன் வந்து போய்கிட்டே இருக்கும்போது சொல்லுவான், இந்த இந்த உலகுல மிருகங்களுக்கு இருக்கக்கூடிய அளவிற்கான சுறுசுறுப்பும் ஆர்வம் அப்படிங்கிறது வேற எந்த மனுஷனுக்கும் இருக்காது. அதனால் மட்டும்தான் மனுஷன் அதை பார்த்து பயப்படுறான். ஒரு பாம்பை பார்த்துக்கிட்டேன்னு வைங்களேன், அந்த பாம்பினுடைய வேகம் அப்படிங்கிறது அபரிமிதமாக இருக்கும். அந்த அளவிற்கு அபரிமிதமா இருக்கக்கூடிய வேகம் மனுஷனுக்கு கிடையாது. அப்ப அந்த வேகத்தை பார்த்து நாம என்ன பண்றோம்? அது நமக்கு இல்லாததுனால நாம அதை பார்த்து பயப்பட தொடங்குறோம். அப்ப அந்த பயத்தினுடைய அடிப்படையாக என்ன பண்றோம்? நாம அதை டாமினேட் பண்ண நினைக்கிறோம். அதே மாதிரி மற்ற முதலைகள் இந்த மாதிரியான விலங்குகளுடைய பலம், முதலைக்கு தண்ணீர்ல இருக்கக்கூடிய பலம், இந்த பலத்தெல்லாம் நம்ம பாக்குறோம். அதனால என்ன பண்றோம்? இந்த மிருகத்தை விட பலமாக நான் மாறுவதற்கு என்னென்ன முயற்சிகள் உண்டோ அத்தனை முயற்சிகளை நம்ம செய்யறோம். செய்ததன் விளைவாக நாம என்ன பண்றோம்? இதுகளை எல்லாம் நம்முடைய அறிவின் துணை கொண்டு அழித்துட்டு ஒட்டுமொத்தமாக உணவு சங்கிலியில மேல வருவதற்கான அத்தனை முயற்சிகளையும் செய்து அதில் வெற்றியும் கண்டுவிட்டோம். இப்ப எப்ப வெற்றி கண்டுவிட்டோமோ அப்ப இதெல்லாம் நம்ம விட்டு வைக்கிறதா இல்லை. இது ஒன்னொன்னா அதனுடைய வாழ்விடத்துல இருந்து அகற்றி நம்முடைய வாழ்விடத்தை அதனுடைய இடங்களில் வைத்துக் கொண்டோம் அப்படிங்கிற வார்த்தையதான் அந்த ஸ்டீவ் இர்வின் அப்படிங்கிறத சொல்லுவார். நீங்க மட்டும் வாழ்ந்தா போதாது, நாம மட்டும் நல்லா இருந்தா போதாது, அதற்கான இடங்களும் முறையாக கொடுக்கப்பட வேண்டும், அவைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த உலகத்துல நம்மள மாதிரி மற்ற உயிரினங்கள் இருக்கும் வரை மட்டும்தான் நம்மளாலையும் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறத ஸ்டீவ் இர்வின் அதற்காகவே வாழ்ந்து அதற்காகவே தன்னுடைய உயிரையும் அர்ப்பணித்து விட்டு அதன் பிறகு தன்னுடைய தலைமுறையையும் அதற்காக அர்ப்பணித்து விட்டு போயிருப்பார். ரொம்ப ஒரு அற்புதமான வாழ்க்கை. சரி, இந்த மனிதனுடைய இன்ஸ்பிரேஷன்ல தொடர்ந்து நான் படித்த பல புத்தகங்கள் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அம்பேத்கரனுடைய விசாவுக்காக காத்திருக்கிறேன். தீண்டாமையினுடைய உச்சகட்ட வடிவங்களை எல்லாத்தையுமே கோர்த்து இந்தந்த மாதிரியான வடிவங்களில் எல்லாம் நவீன தீண்டாமைகளும் நடந்து கொண்டிருக்கிறது, இது எனக்கும் நடந்தது, இதையும் எதிர்த்து போராடுங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள்ங்கிற மாதிரி 6 கடிதங்களை ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பார். உசேன் போல்ட்டை வாசிச்சிருக்கேன், ஹிட்லரை வாசிச்சிருக்கேன், ஜோசப் ஸ்டாலினை வாசிச்சிருக்கேன். ஒவ்வொரு புத்தகங்களும் ஒவ்வொரு உயிர்ப்பை கொடுக்கும். ஜஸ்டின் கேட்லின் அப்படிங்கிற ஒரு மனிதனை சொல்லியே ஆகணும் உசேன் போல்ட்டை சொல்லும் போது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில பெரும்பாலும் நாம் முதலிடம் பெற்ற மனிதர்களை நினைவில் வைத்திருப்போம். யாரு 2வது இடம் பெற்றிருக்காங்களோ நம்ம அவர்களை நினைவில் வைத்திருப்பதில்லை. 2008, 2012, 2016 ட்ரிபிள் என அழைக்கப்படக்கூடிய உசேன் போல்ட் 3 முறை தொடர்ந்து ஒலிம்பிக்ல பதக்கம் வாங்குறார். 3 முறையும் அவரிடம் தோற்று வெளியேறுகிறார் ஜஸ்டின் கேட்லின். மிகச்சிறந்த ஆகச்சிறந்த யுஎஸ்னுடைய அத்லட், சாதாரண ஆளு கிடையாது. ஆனா அவருடைய காலங்கள் முழுவதுமே 2ஆம் இடத்துலதான் இருக்கிறாரு. காரணம் உசேன் போல்ட்டினுடைய அதி தீவிரமான அர்ப்பணிப்பு, விடாமுயற்சி, ஒரு வெற்றியினுடைய வேட்கை. அப்போ ஜஸ்டின் கேட்லின் அது இல்லையா அப்படின்னு கேட்டா, ஜஸ்டின் கேட்லின் அதை விட அதிகமா உள்ள ஆள். ஏன் அதை பண்ண முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய திறமையையும் இதையும் அந்த பயிற்சியையும் உசேன் போல்ட் அப்படிங்கிறவரு முந்திடுறாரு, அவ்வளவுதான். உசேன் போல்ட் எந்த போட்டிகள் எல்லாம் பங்கேற்கவில்லையோ அந்த போட்டிகளில் எல்லாம் ஜஸ்டின் கேட்லின் முதலிடம் பெற்றிருப்பார். ஜஸ்டின் கேட்லின் பங்கு பெறும் உசேன் போல்ட் பங்கு பெறக்கூடிய போட்டிகள்னா அது உசேன் போல்ட்டுக்கானது. ஒட்டுமொத்தமாக 2வது இடத்தை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உசேன் போல்ட்டின் காரணமாகவே பெற்றிருப்பார். ஆனாலும் ஒருவேளை உசேன் போல்ட் இல்லாத நேரங்களில் இவர் இல்லாத காலங்களில் இவர் ஓடி இருப்பார்னா ஜஸ்டின் கேட்லின் அந்த நேரங்களில் அந்த தடகளத்தினுடைய அரசனாக இருந்திருப்பான் அப்படிங்கிறது எந்தவித மாற்றமும் செய்ய முடியாது. சில நேரங்களில் வாழ்க்கை அந்த மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும் அப்படின்னு உசேன் போல்ட்டுடைய வாழ்க்கையை படிக்கும் போது இதையும் நான் தெரிந்து கொண்டேன். ரொம்ப சாதாரண நிலையில் இருந்து வாழ்க்கையில் உயர்ந்த மனிதர்கள் ஹிட்லர். மருதனுடைய எழுத்துக்களும் இதே மாதிரிதான். இப்ப நான் மேலே சொன்ன ஜெயகாந்தன், ஆனந்த் நீலகண்டன், இந்த மாதிரி நாகூர் ரூமி இவர்களுடைய எழுத்துக்களை விட ரொம்ப விறுவிறுன்னு உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னா அது வந்து நம்ம மருதனை பிடிக்கலாம். மருதன் இப்போது கூட இந்து தமிழ் திசையில புதிதாக ஒரு அத்தியாயத்தை எழுத தொடங்கி இருக்கிறார். இதுல ஹிட்லரை பத்தி படிக்கும்போது ஒரே வார்த்தையில ஹிட்லருடைய வாழ்க்கையை வர்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வேளை சோற்றுக்கே வழி இல்லாத, கையில் ஒரு ரொட்டி துண்டும் ஒரு தூரிகையும் கொண்டும் மட்டுமே வாழ்ந்திருந்த ஒரு மனிதன் எதிர்காலத்தில் ஜெர்மனியினுடைய சர்வாதிகாரியாக மாறினான் அப்படின்னு எழுதுவார். எப்படிப்பட்ட வரிகள்! அவனுக்கு அடுத்த வேளை சோத்துக்கே வழி இல்ல,
மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனா அந்த மனிதன் என்ன பண்றான்? தொடர்ந்து முயற்சி பண்றான். தொடர்ந்து முயற்சி பண்றான். அவனுடைய எண்ணம் முழுவதுமே அங்கமாதான் இருக்குது. அதற்கு எடுத்துக்காட்டாக அந்த ஹிட்லர் அப்படிங்கிற அந்த புத்தகத்துல மருதன் அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை கூட சொல்லுவார். ஹிட்லருக்கு போரில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை அந்த அரசாங்கம் வழங்கவில்லை. அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க பணி அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய தகவல்களை இங்க கொண்டு கொடுக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் கொரியர் சர்வீஸ். இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த பணி. இந்த பணிக்காக இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர் அசைன் பண்ணியிருப்பாங்க. போர் ரொம்ப தீவிரமாக நடந்து கொண்டிருக்க நேரம். அப்ப இவர் கடிதங்களை கொண்டு ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு போகும்போது துப்பாக்கியால் சுட்டு விடுவாங்க. இவருடைய இடது தோள்பட்டையில லேசான ஒரு காயம் ஏற்படும். இவர் மருத்துவமனையில் அனுமதி பெற்றிருப்பார். மருத்துவமனைக்கு போய் பார்த்தாச்சுன்னா ஏராளமான படுக்கைகள் இருக்கும், ஏராளமான மனிதர்கள் அங்க அட்மிட் ஆயிருப்பாங்க. எல்லா மனிதரும் அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில தன்னுடைய குடும்பத்தோடு செலவு பண்ணுவதற்கு 1 நிமிடம் 2 நிமிடம் கிடைக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்னுடைய குடும்பம் எப்படி இருக்குதோ, நான் இங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனே, அவர்களும் என்ன நிலைமையில இருக்காங்களோ அப்படின்னு ரொம்ப ஒரு அங்கலாய்ப்போடு இருக்கக்கூடிய நேரம். அந்த கடினமான சூழ்நிலையிலும் அடுத்த நாள் என்ன நடக்கும்னு தெரியாத நிலையிலும் ஹிட்லருடைய முழு பேச்சும் வீச்சும் ஜெர்மனியினுடைய அதிகாரத்தை பற்றி மட்டும்தான் இருந்தது. முழுக்க ஜெர்மனியை பற்றி தான் அந்த மனிதன் பேசிக்கொண்டே இருந்தான். பிற்காலத்தில் சர்வதிகாரம் மாறுவதற்கான வித்துக்கள் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்து தொடங்குது அப்படின்னு அவங்களுடைய படுக்கையில படுத்திருந்த நண்பர்கள் ஒருவர் எழுதியிருந்ததாக மருதன் அவர்கள் எழுதியிருப்பார். அந்த மாதிரியான வேட்கை தான் கஞ்சிக்கே வழி இல்லாத ஹிட்லரை ஜெர்மனியினுடைய சர்வாதிகாரியாகவும் மாற்றவும் செய்திருக்கும் அப்படின்னு மருதனுடைய எழுத்துக்கள்ல படிக்கலாம். அதுக்கு அடுத்தது அதே மாதிரி ஜோசப் ஸ்டாலினுடைய வாழ்க்கை. நம்ம எல்லாருமே நமக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். ஆனா பல நேரங்கள்ல ஃபர்ஸ்ட் சர்க்கிள் பரியர் அப்படின்னு சொல்லுவாங்க, எஃப்சிபி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய குடும்ப சூழ்நிலை முதல் சர்க்கிள்ல இருக்கக்கூடிய நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒத்துழைப்பாங்களா, அம்மா ஒத்துழைப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கும். ஜோசப் ஸ்டாலின் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை எதிர்கொள்கிறார். தன்னுடைய தாய் எப்பவுமே சொல்றாங்க, மக்களே நீ வந்து எப்பவுமே எனக்காக ஒரு மிகச்சிறிய குருவாக மாறிவிடு, நல்ல படி, ஒரு மிக குருவாக மாறிவிடு, அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும், நீ எனக்காக அதை பண்ணு அப்படிங்கிறார். இவரு அதற்காகவே குருவாக மாறுவதற்காக கத்தோலிக்க பள்ளிகள்ல படிக்க போகிறார். அங்கேயும் போய் கருப்பும் சிவப்பும் மட்டும்தான் படிக்கிறார். பியூர் கம்யூனிஸ்ட் புக்ஸ் அந்த காலத்துல ஒட்டுமொத்தமாக தடை செய்யப்பட்டிருந்தது. அங்க இந்த சிவப்பு புக்கையும் கருப்பு புக்கையும் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு நாள் அவங்க கண்டுபிடிச்சு ஜோசப் ஸ்டாலின் அந்த கல்லூரியை விட்டு வெளியே துரத்திடுறாங்க. வெளியே துரத்தும் போது அவர் திருப்பி அம்மாவை பாக்குறாரு. அம்மாவுக்கு பயங்கர கஷ்டம். நான் என் புள்ள படிச்சு ஒரு மிக சிறப்பான குருவாக மாறும், என்னுடைய வாழ்க்கை